ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். எல்லாம் என்ன தங்கம் பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா சாமி? சரி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல மார்க் வாங்க, வாழ்த்துக்கள். இப்போ சாமி இன்றைக்கி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸு 3.2ல் 4th சம் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்குற சம்மு கண்ணு. 3 மார்க்கில் இல்லைனா 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. அதே மாதிரி தான் பாலினாமியல் ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்கணும் மினிமம் டிகிரியில். வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட். நாம் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனுக்கு கோஎஃபிஷியன்ட் ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கணும், இர்ரேஷ்னல் நம்பராக வரக்கூடாது. ஹேவிங் √5 - √3 ஆஸ் எ ரூட். அவனே சொல்லிட்டான் பாரு, √5 - √3 இது இர்ரேஷ்னல். இது ஒரு ரூட்டு கொடுத்துட்டான், சரிங்களா? அப்போ நமக்கு இதை வச்சுக்கிட்டு நாம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், புரியுதா? இப்போ பாருங்கள், 1 ரூட் √5 - √3. அப்போ அனதர் ரூட் என்ன? ஜஸ்ட் இதனுடைய காஞ்சுகேட் √5 + √3. அப்போ சம் ஆஃப் த ரூட் போட்டோம்னா இங்கே பாரு, √3 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 டைம்ஸ் √5. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போட்டோம்னா இங்கே பாருங்கள், இதை அப்படியே பெருக்கும்போது சாமி √5 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √3 3. அப்போ 5 - 3. அப்போ நமக்கு ஆன்சர் 2. இப்போ ஈக்குவேஷன் கண்ணு அதே ஸ்டெப்பு தான். 1 ரூட் கொடுத்துட்டோம், அனதர் ரூட்டு ஜஸ்ட் காஞ்சுகேட் தான். சம் ஆஃப் த ரூட்டு போடுறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு போடுறோம், ஈக்குவேஷன் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் பாருங்கள் 2√5 எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பாருங்கள் 2 ஈக்குவல் டு 0. இப்போ பார்க்குறோம், இந்த ஈக்குவேஷனில் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் தான் வேணுங்கிறாங்க, ஆனால் இது பாருங்கள் இர்ரேஷ்னலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம எகைன் இன்னொருக்கா போடணும். அப்போ என்ன பண்ணணும்? x² + 2 இதை இப்படி எழுதுங்க. x² + 2 மைனஸ் 2√5 எக்ஸ் இஸ் 1 ஃபேக்டர்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபேக்டர். அப்போ அனதர் ஃபேக்டர் இதனுடைய காஞ்சுகேட் தான். அப்போ x² + 2 ப்ளஸ் 2√5 எக்ஸ். நான் ஏன் இப்படி எழுதணும்னு தெரியுதா? இது இர்ரேஷ்னல். அப்போ ரேஷ்னல் வர மாதிரி ஒன்று இதை எடுத்துக்கோ. x² + 2 மைனஸ் 2√5 எக்ஸ் இஸ் எ ஃபேக்டர். அப்போ அனதர் ஃபேக்டர்னால் ஜஸ்ட் இதனுடைய காஞ்சுகேட் தான். x² + 2 ப்ளஸ் 2√5 எக்ஸ். ஹென்ஸ் த ஈக்குவேஷன் வேணும்னா அந்த ரெண்டு ஃபேக்டரா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். என்ன? x² + 2 மைனஸ் 2√5 எக்ஸ் இன்ட்டு x² + 2 ப்ளஸ் √5 எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை பார்த்தீங்கன்னா அதே a - b a + b. அப்போ a² - b². அப்போ x² + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பாருங்கள் 2 2s are 4 √5 பெருக்குனா 5 எக்ஸையும் பெருக்குனா x². அப்போ ஜஸ்ட்டு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். x² பண்ணால் x⁴, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை 2 நான் 3 பெருக்குனா 2 2s are 4 x². என்ன ஃபார்முலா? a + b ஹோல் ஸ்கொயர், a² + b² + 2ab. இதை ஸ்கொயர் பண்ணால் x⁴, இதை ஸ்கொயர் பண்ணால் 4. இதை 3 பெருக்கி போட்டிங்கன்னா 4x². இங்கே மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா -20 x². அப்போ -20 x²ல் 4x² போச்சுன்னா -16 x². அப்போ ஆர்டராக எழுதும்போது x⁴ -16 x² ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. பாருங்கள், இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் எல்லா நம்பருமே ரேஷ்னல் நம்பராக இருக்குது. புரிஞ்சுதாக்கன்னு? இது 2 டைம் போடணும். ஒன்று 1 ரூட் கொடுத்துருக்காங்க, அனதர் ரூட் போடு, சம் ஆஃப் த ரூட் போடு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போடு, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோ. இப்போ நாம் ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷனில் இர்ரேஷ்னல் நம்பர் வருது. அப்போ எகைன் இது ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கோ. நாம் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. அனதர் ஃபேக்டர் ஜஸ்ட் எ காஞ்சுகேட் தான். பாருங்கள், இந்த இர்ரேஷ்னல் நம்பருக்கு குறிய மாற்று, அது ஒரு அனதர் ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டரையும் மல்டிபிள் பண்ணால் உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். எவ்வளோ தான் தங்கம்? ஒன்றுமே இல்லைடா ராஜா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, புரிஞ்சுதா தங்கம்? இது பெருக்கும்போது குழப்பிக்காத. ஜஸ்ட்டு a - b a + b. அப்போ தேர்ஃபோர்
எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இது போய் இதை பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் புரியுதா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை பெருக்கும்போது பாருங்கள் 2 2s are 4 √5 5 அப்போ 4 5s are 20 எக்ஸ் ஸ்கொயர். இது ஜஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் பவர் 4 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4 இதை 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 4 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். நம்ம கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எதில் இருக்கும்? ரேஷனல் நம்பரில் இருக்கும். இது புரிஞ்சுதா தங்கம்? இல்லை ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. புரியுதா? தேங்க்யூ.